இந்த வழக்குல முக்கியமான ஆதாரமா எது சார் எடுக்கப்பட்டது? அதான் சொன்னேன், வாய்மொழி சாட்சிகள் கூட மின்னணு சாட்சிகளும் மற்ற நிபுணத்துவ சாட்சிகளும் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இதுல வந்து கருதப்பட்டிருக்கு. இந்த வழக்கு வந்து எப்படின்னா ஒரு 8 வழக்க ஒன்னா விசாரிச்ச வழக்கு இது. ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்களும் தனித்தனி இன்சிடென்ட் தனி இது வந்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இது வந்து 8 வழக்குகளும் ஒன்னாக ட்ரையல், ஒரு 8 கேஸ் ஒன்னா நடந்திருக்கு. ட்ரையல் வந்து 2.5 வருஷத்துல. A1 பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் இன்னும் எங்க கிட்ட வரல. இது வந்து கோர்ட்ல வந்து சொன்னதான் நாங்க சொல்லிருக்கோம். டீடைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் I will give the split up. A1 சபரிராஜன் அவருக்கு வந்து மொத்தம் 4 ஆயுள் தண்டனைகள். 4 பெண்களை பார்த்தா 4 கவுண்ட் அவருக்கு 4 ஆயுள் தண்டனைகள். எதிரி 2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனைகள். எதிரி 3 சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனைகள். எதிரி 4 வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை. எதிரி 5 மணி என்கிற மணிவண்ணனுக்கு வந்து 5 ஆயுள் தண்டனை. எதிரி 6 பாபுக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 7 ஹரானிமஸ் பாலுக்கு வந்து 3 ஆயுள் தண்டனை. எதிரி 8 அருளானந்தத்துக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 9 அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை. இப்போ இந்த பர்டிகுலர் கேஸோடைய இதுல இந்த அதிகபட்சமான கிரைம் ப்ரூவன் ஆனது எந்த அக்யூஸ்டுக்கு அவங்க என்ன மாதிரி தண்டனை? அதிகபட்சமா வந்து அதான் சொன்ன எதிரி 2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து 5 பாதிக்கப்பட்ட பெண்கள் சம்பந்தமான இதுல வந்து வழக்கில் அவர் இருக்காரு. அதனால தான் அந்த 5 கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் இருக்காரு. அதனால அவருக்கு 5 கவுண்ட் வந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இல்ல 20 வருஷம்ன்றதா மினிமம் சென்டென்ஸ். அதனால இது சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது இந்த நிர்பயா கேஸுக்கு அப்புறம் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது 2013ல. அதனால இந்த கேஸ்ல ரெமிஷன் ஸ்கோப்புக்கு இது வந்து இடம் இல்லை. இப்போ எந்தெந்த கேஸோட தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி நீங்க ஜட்ஜ்மென்ட் கேக்குறீங்க? இதுல வந்து பல வழக்குகள், எஸ்பெஷலி வந்து இந்த கேஸை பொறுத்த மகேந்திர சாவலா வழக்கு, உச்சநீதிமன்றத்தில் மகேந்திர சாவலா வழக்கு வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கப்பட்டிருக்கு. ஏன்னா விக்டிம்ஸை எப்படி விசாரிக்கணும், இந்த வழக்கை வந்து எப்படி நடத்தணும், பாதுகாப்பு, பாதிக்கப்பட்ட பெண்களோட பாதுகாப்பு, அவங்களோட நலன், இதை எல்லாத்தையும் வந்து கருதி அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேரா வந்து டிபோஸ் பண்ணுன்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு, மகேந்திர சாவலா உத்தரவு ஒரு வழிகாட்டுதல். அது மாதிரி பல வழக்குகள் வந்து நாங்க வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம். நடத்திருக்காங்க, நிறைய எடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் நடத்திய முதல் பாலியல் வழக்கு இதுதான். சாகும் வரை ஆயுள் தண்டனை 9 பேருக்கும். ஆமா, இது இல்ல வந்து ஒரு லைஃப் போட்டாலும் ஒண்ணுதான், 5 லைஃப் போட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது வந்து அவங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏற்ற மாதிரி, அஃபென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்க வழங்கப்படுறத தவிர ஒரு ஆயுள் தண்டனை ஒண்ணுதான், 5 ஆயுள் தண்டனை ஒண்ணுதான். இல்ல அரிதான வழக்குன்ற மாதிரி எதுவும் இல்ல. ஏன்னா இதுல வந்து உச்சபட்ச தண்டனை, அரிதான வழக்குன்றது வந்து உங்க மரண தண்டனை அந்த மாதிரி வழக்குல தான் சொல்லப்படுது. இது வந்து உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த 1,56,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் மட்டும் இல்ல, மொத்தமா சேர்த்து அது ஒரு தனித்தனியா வழங்கப்பட்டிருக்கு. மொத்தமா சேர்த்து கேட்ட ஜட்ஜ்மெண்ட் இல்ல, கேஸோட தன்மையை சாட்சிகளை ஆராய்ஞ்சு நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கு. நம்மளோட சாட்சிகள் வந்து முறையா ப்ராப்பரா நல்ல முறையில் வந்து நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணிருக்காங்க. எங்க கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்குது. நல்ல விஷயம், சந்தோஷம். சிபிஐ விசாரணை வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான பாதிக்கப்பட்ட பெண்களோட விவரங்கள் வெளியே வராம ரகசியமான முறையில் நடைபெற்று இந்த வழக்கு வந்து சாட்சி கொடுக்கிற வரைக்கும் அவங்க சுதந்திரமா வந்திருக்காங்கன்றது சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். அதுதான் வந்து சிபிஐ வந்து ரகசிய குழுக்கள் அமைத்து அவங்க குடும்ப நபர்களுக்கு தெரியாம ரகசியமா அவங்களை பர்சியூட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்க ரகசியங்கள் காக்கப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்து அவங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு தைரியமும் கொடுத்துதான் இந்த வழக்கில் வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். பாதுகாப்பா சேலம் மத்திய சிறைக்கு தான் கொண்டு போறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.